மானாமதுரை அருகே கண்மாய்களுக்கு வரத்து கால்வாயை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கே பள்ளம் பகுதியில் சேகரமாகும் மழைநீர் உடப்பங்குளம், செய்யாலூர், கே பள்ளம், விழாக்குளம், பீக்குளம் ஆகிய 5 கிராம கண்மாய்களுக்கு நீராதாரமாக உள்ளது. இதன் மூலம் 350 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த கால்வாய்கள் மற்றும் களம் அமைந்துள்ள பகுதியில் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கால்வாயை அடைத்துள்ளதால் கிராமங்களுக்கு தண்ணீர் வராமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி மானாமதுரை தாலுகா அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களது கோரிக்கை மனுவை தாசில்தார் கிருஷ்ணகுமாரிடம் வழங்கினர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். வெளி மாநிலத்துக்காரவங்க வடநாட்டுக்காரங்க ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு கால்வாயை அடைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த தண்டனை கொடுத்து எங்களுக்கு கால்வாயை ஒழுங்கு பண்ணி கொடுக்கணும். கம்மா இருக்கும் காலத்துல இருந்து குளக்கால் வந்தது, அந்த குளக்காலை எங்களுக்கு அடைக்கிறாங்க. அதை நீங்க தான் சரி பண்ணி கொடுக்கணும். சரி பண்ணி கொடுக்கலைண்டா நாங்க என்னமோ விவசாயமே எனக்கு பண்ண முடியாது. 300 ஏக்கர் விவசாயம் பண்ண முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அதை குவாரி எழுறோம்னு சொல்லி ஆம்பளை ஓரம் காசை வாங்கிக்கிட்டு குவாரி எழுத விட்டாங்க. அது விளையாமே பஞ்சாமா போச்சு. இப்போத்தேன் அதை சீர்படுத்தி எங்க ஊருக்குள்ள காசு விவசாயம் பண்ற ரோட்ல வசூலிச்சு அதை சேசிப்பி வச்சு அதை கரை அதெல்லாம் நல்லா ஒத்து நல்லா வச்சு இப்போத்தேன் அதை விளையுது. இந்த வருஷம் விளைய போகுது. இப்போ குறுக்க குளக்காவே அடைக்கிறாங்க. தண்ணி வரத்து இல்லாம அதை நீங்க தான் கேட்டு கொடுக்கணும். இளந்தக்குளம், உடப்பங்குளம் ஆகிய 2 கிராமங்கள். அந்த 2 கிராமத்தில் போலியாக வெளிநபர்களை வச்சு அந்த இடங்களில் ஒரு 54 ஏக்கர் அசைன்மெண்ட் போட்டு கொடுத்துருக்கோம். அதை மறுபறிப்பையும் கொடுத்துருக்குறோம். அது இதுவரையும் சரியான நடவடிக்கை இல்லை. இப்போ அவங்க பட்டா மாற்றி அதை கையகப்படுத்தி ஒருவருடைய அடிப்படையில் சொத்தை உருவாக்கி எங்களுடைய கால்வா, எங்களுடைய புழக்கங்கள், நீர்வரத்து, ஆட்டு மாட்டு பாதுகாப்பு அனைத்தையும் ரத்து பண்ண போகிறாங்க. அது முழுமையாக எங்களுக்கு கிடைக்கணும். எங்களுடைய பாதுகாப்பும் எங்களுக்கு கிடைக்கணும்.